அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதை பற்றியதுன்னா இப்போ இந்த நீட் தேர்வு இஷ்யூ போயின்னு இருக்கு பாருங்க. நீட் தேர்வே தேவையில்லை, ரத்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற போராடிருக்காங்க பாருங்க இந்தியா முழுக்க மாணவர்கள். அதுக்காக தான் அந்த பதிவு. அதாவது முழுசா நமக்கு நீட் தேர்வு வேணாம் அப்படின்றத கேட்கறது அது சரி இருக்காது. ஏன்னா எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அந்த தகுதி தேர்வுன்றது திறமை நிரூபிக்கிறதுக்கு அது சரியா இருக்கும். திறமையான மாணவ மாணவிகளை உருவாக்குறதுக்கு அந்த தகுதி தேர்வுன்றது கரெக்டாக தான் இருக்கும். அதை முழுசா வேணான்னு சொல்றதுலாம் ஏற்றுக்கப்பட முடியாது. ஆனால் இப்போ அதில் வினாத்தாள் கசிவு, வேற அதுல முறைகேடு நடக்குது, குளறுபடி நடக்குது அப்படின்றத ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இந்த நீட் மாதிரி டஃப்பான எக்ஸாம்லாம் ஒவ்வொரு மாணவர்களும் சிரமப்பட்டு அவங்க இரவு பல் பார்க்காம படிச்சு அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க. இப்ப மே மாசத்துல அந்த எக்ஸாம் ஏற்கனவே நடந்த அந்த நீட் எக்ஸாம் ரத்து பண்ணிட்டு திரும்ப கண்டஸ்ட் பண்ணி எக்ஸாம் நடத்தினாங்க. அப்படின்னும் போது அது ஏற்றுக்க முடியாது. இந்த தேர்வை நடத்துகின்ற அந்த தேசிய முகமை NDA இதுல கூடுதல் கவனம் செலுத்தணும். இதுக்கு முன்னாடி நடந்தது திருத்த முடியாது, என்ன நடந்துச்சோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். அதுக்கும் இப்போ இந்த போராட்டத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தனி நீதிமன்றம் அமைச்சு தரோம், வேற பாராளுமன்றத்தில் அதை பற்றி விவாதிக்கலாம், மாணவர்கள் நலன் தான் முக்கியம், எந்த சூழ்நிலையிலும் தப்பு செஞ்சவங்கள நாங்கள் தண்டிக்காம விட மாட்டோம் அப்படின்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஆனால் நீட் தேர்வு சுத்தமாக வேணாம் அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாது. அது இருந்தால் தான் திறமையான மாணவர்களை வெளியுறவுக்கு காட்ட முடியும். ஒன்று. அதே மாதிரி அந்த நீட் தேர்வு 2011 கொண்டு வரப்பட்டது. அப்ப இந்தியாவை ஆண்டு நடந்த அரசாங்கம் காங்கிரஸ், இங்க தமிழ்நாட்டில் திமுக இருந்தது. ரெண்டு கட்சியும் சேர்ந்துதான் அந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது. ஆனா அந்த நீட் தேர்வு இப்ப வேணாம்னு சொல்லி நீங்க போராடுறீங்க. அப்ப வேணாம் போது எதுக்காக நீங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க? அது இருக்கட்டும். அதே மாதிரி 2021 to 2026, 2021 திமுக அரசாங்கம் ஆட்சியை பிடிக்கும் போது நீட் தேர்வை நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொல்லி முதன்மையா ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சுதான் அவங்க அந்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனா வந்த 5 வருஷத்துல அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்னா அது இந்தியா முழுசும் ஏத்துக்கிட்டாங்க. நம்ம ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு அதை ஒன்றும் பண்ண முடியாது, அது சரிதான் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் இப்ப 2026 புதுசா வந்திருக்க அரசாங்கம், தாவக அரசாங்கம், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், அவரும் நாங்க நீட் தேர்வுக்கு விலக்கு கேட்போம் கொடுப்போம் அப்படின்றத மாதிரி தான் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வந்தாரு. ஆனா வந்ததுல இருந்து ஒரு இனிஷியலா அது சம்பந்தமா எந்த ஸ்டேஜுமே கிடையாது. ஆனா 2017 முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஐயா எடப்பாடியார் அவர்கள் 2020 அதாவது நீட் தேர்வு இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றதால இதை அரசு பள்ளியில படிச்சுட்டு வர மாணவ மாணவர்களுக்கு ஏதாவது அந்த கல்வியிலே சிறந்து விழுங்குவாங்க. அவங்க கிட்ட பணம் இருக்காது, அவங்க இந்த மருத்துவ மாரி படிப்புல கோடி கோடியா செலவு பண்ணி அவங்களால படிக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு மாற்றா ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனை உயரிய நோக்கத்தோட ஒரு ஆணையம் ஒன்று அமைச்சு, அந்த ஆணையத்துக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பி கலையரசன் நினைக்கிறேன் அவர்கள் தலைமையில் அந்த ஆணையம் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் 2020 அக்டோபர் 29 இது அரசாணையா, அதாவது 7.5% இடஒதுக்கீடு உள்கோட்டா 7.5 ரிசர்வேஷன் அதை அரசாணையா வெளியிட்டு அதை நடைமுறை கொண்டு அந்த 7.5% இடஒதுக்கீடு வந்ததுக்கு அப்புறம் MBBS PDS அதுல அரசு பள்ளியில படிச்சுட்டு வர அந்த மாணவ மாணவிகள் அதாவது 7.5% இட ஒதுக்கீடு மூலம் அவங்க இன்னைக்கு நிறைய பயனடைகிறாங்க. அந்த பயன் யாருன்னா குறிப்பா அந்த ஏழை எளிய விவசாயம் செய்யறவங்க, கூலி வேலை செய்யறவங்க, அவங்க வீட்டுல இருந்து இன்னைக்கு ஒரு மருத்துவர்கள் உருவாயிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு அதிமுக கொண்டு வந்தா, எடப்பாடியார் கொண்டு வந்தா அந்த 7.5% இடஒதுக்கீடு தான் காரணம். இதே அந்த இடஒதுக்கீடு வரல அப்படின்னா நீட் தேர்வுலாம் பாஸ் பண்ணி அரசு பள்ளியில படிச்சுட்டு வர மாணவ மாணவிகள் வசதி வாய்ப்பு இல்லாமல் நீட் தேர்வுலாம் பாஸ் பண்ணி அவங்களை அந்த மருத்துவ கனவுன்றது அவங்களுக்கு நிறைவேறாமலே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு உடல்நல சரியில்லைனா மட்டும் ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனையுடைய அந்த வாசப்படியை மெரிக்கின்ற அப்பா மக்கள், அந்த கூலி தொழிலாளர்களோட ஒரு மாணவன் மகனோ மக்களோ இன்னைக்கு டாக்டரா உருவாயிருக்காங்க. 2020 இந்த அரசாணை வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளியில படிச்சுட்டு வரவங்க ஏறக்குறைய 400-500 பேர் டாக்டர் ஆகிறாங்க. அதுக்கான காரணம் அதிமுக எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த அந்த 7.5% இடஒதுக்கீடு தான். MBBS PDS போன்ற இன்னைக்கு நிறைய கிராமத்துல இருந்து நிறைய கூலி வேலை செய்கின்ற அந்த மருத்துவர் வீட்டுல இருந்து இன்னைக்கு டாக்டரா வந்திருக்காங்கன்னா அதுக்கு அதிமுக எடப்பாடி அவர்கள் தான் காரணம். இந்த இடத்துல எதுக்காக இந்த பதிவை நான் சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த 2000க்கு அப்புறம் வர அந்த ஜென்சி கிட்ஸுகள் அதிமுக அரசாங்கம் என்ன செய்தது, அதிமுக தலைவர்கள் என்ன செய்தாங்க? 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சதுலேருந்து 2021 எடப்பாடியார் வரைக்கும் எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு திட்டம் தான் இந்த 7.5% இடஒதுக்கீடு. நீட்டுக்கு மாற்றா அரசு பள்ளியில படிச்சுட்டு வர மாணவ மாணவிகளுக்கு 6வதுல இருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சுட்டு வர மாணவ மாணவர்கள் கொடுத்த ஒரு முத்தான திட்டம் இது. இனி ஒரு காலங்களில் அதிமுக தலைவர்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்தையும் பதிவின் மூலமா விளக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். இதே இதுக்கு முன்னாடி எங்க கட்சியில் இருக்க பேச்சாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள் நிறைய இடத்துல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போதைய காலகட்டம் ஒவ்வொரு திட்டத்தையும் குறிப்பா அந்த இளைஞர்கள் மத்தியில, ஜென்சி கிட்ஸ்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு இப்ப அதிமுக ஒவ்வொரு தொண்டர்களும் கடமையாகிவிட்டது. அதனால இந்த பதிவை நான் பதிவிடுறேன். வர காலகட்டங்களில் அதிமுகவோட திட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒரு விளக்கமாக பதிவிடப்படும். நன்றி.